கொடுக்குறோம் உங்களுக்கு. அங்கன்வாடி ஊழியர், சத்துணவு அமைப்பாளர், வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர், இவங்களெல்லாம் நீங்க போடும்போதே அங்கன்வாடி ஒர்க்கர்னு அந்த லிஸ்ட்ல போடுறீங்க. அவங்கள வந்து BLO அப்படி பவுத் லெவல் ஆபீசர்னு டெசிக்னேட் பண்றீங்க. இப்போ நீங்க இப்ப இது பண்றது எல்லாமே இது எதுலயுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பரிசு. நீங்க எந்த பகுதியில சார் நீங்க இது பண்றீங்க? நான் விழுப்புரம் மாவட்டம், கடலூர் மாவட்டம் 2 மாவட்டத்திலயும் பண்றோம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி அங்கன்வாடி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அல்லது மற்ற கடைநிலை ஊழியர்கள அவங்களுக்கு பயிற்சி கொடுத்தாலும் அவங்களால வந்து அதை அப்படி பாத்தீங்கன்னா நீங்க ROவா வந்து ஒரு தாசில்தாரை வந்து ரிட்டர்னிங் ஆபீசரா ட்ரைனிங் கொடுத்து MP எலெக்ஷன்ல ROவா இது பண்ணல. இன்வேரியபிளி நீங்க டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் இருக்காருங்க பாருங்க, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அவர் தான் வந்து ரிட்டர்னிங் ஆபீசரா இருப்பாரு. அவருக்கு நீங்க ஒரு தாசில்தாருக்கு ட்ரைனிங் கொடுத்து ரிட்டர்னிங் ஆபீசரா வைக்க முடியும்ல? அப்போ ஒவ்வொருத்தருக்கும் ட்ரைனிங் உங்களுக்கு என்ன ட்ரைனிங் கொடுத்தாக்கா உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியும், அதோட வந்து அக்கஸ்டம் ஆக முடியும்ன்றதுல தான் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கலாம். உங்களுக்கு பொருத்தமெல்லாம் ஒரு வில்லேஜஸ் அவங்கள நாங்கள் அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. அவங்க மேல வந்து என்ன குருவி தலையில பணம் பழத்தை தூக்கி வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான வேலையா இருக்கு. இப்போ